மனிதர்களா இருக்கக்கூடிய எல்லாருமே தன்னுடைய வேலைய மட்டுமே தெரிஞ்சுக்காம, கொஞ்சம் உலகியலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு வல்லுனர்கள் சொல்றாங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்றத ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாம். ஒரு ஊருக்கு மருத்துவர், ஜோசியர், ஒரு வேதாந்தி, அப்புறம் தாளம் தட்டக்கூடிய ஒரு இசைக்கலைஞர் 4 பேரும் ஒரு வேலையா போயிருக்காங்க. போன இடத்துல ஹோட்டல்கள் எதுவுமே இல்லாதனால, நம்மளே சமைச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, ஆளுக்கு ஒரு பொருட்கள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. மருத்துவர் வந்து காய்கறி வாங்க போறாரு. அவரு வாங்க போன இடத்துல, இந்த காய் பித்தம் வரும், இந்த காய் வாய்வு, இந்த காய் வந்து மூலக்கடுப்பு வரும். இப்படி ஒண்ணு ஒண்ணா சொல்லி சொல்லி எந்த காயுமே வாங்காம ரிட்டர்ன் வந்துடுறாரு. ஜோசியர் வந்து போற வழியில ஒவ்வொரு ஆளுக்கா ஜோசியம் சொல்லிட்டு போறோம்னு அரிசி வாங்குறதே மறந்துறாரு. இவரு போறதுக்குள்ள அரிசி கடையவே அடைச்சிடுறாங்க. அடுத்தது வேதாந்தி வந்து ஒரு தொன்னையில எண்ணெய் வாங்க போனாராம். வாங்குனதுக்கு அப்புறமா ஒழுங்கா வீட்டுக்கு கொண்டு வராம, இந்த தொன்னைக்கு இந்த எண்ணெய் ஆகாரமா? இல்ல எண்ணெய்க்கு தொன்னை ஆகாரமா? அப்படின்னு இப்படி கவுத்துனதுல எண்ணெய் ஃபுல்லா கொட்டி போச்சாம். சமைக்கிறதுக்கு உட்கார்ந்திருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இசைக்கலைஞர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்க வர டைம் ஆயிருச்சு இல்லையா? தண்ணி அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தளபுள தளபுளன்னு அந்த சவுண்டு கேட்டோன்னா, இவருக்கு தாளம் தட்டணும் போல தோணுச்சாம். குச்சிய வச்சுக்கிட்டு அந்த பானையில டம்மு டம்முன்னு அடிக்க, அதுவும் மண்பாண்டம் இல்லையா? உடைஞ்சு போயிருச்சாம். இதுக்கு தான் தான் பார்க்குற வேலை தெரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி அத மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்க கூடாது. இந்த மாரி பண்ணா, இந்த மாரி விளைவுகள் நடக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்.